ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூலை 23 நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் மார்க்கெட்ல வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்டா டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ் இவங்க Q1 ஃபினான்ஷியல் இயர் 27 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டாக் இன்னைக்கு 15% ரேலி ஆயிருக்கு. அவங்களோட ரெவன்யூ பார்த்தோம்னா 1226 crore. கடந்த ஆண்டை விட இப்ப 17.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 201 crore, 22.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. டான்லாவோட நெட் ப்ராஃபிட் 142 crore. கடந்த ஆண்டை விட 20.1% க்ரோ ஆயிருக்கு. இன்னொரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னா கிராஸ் ப்ராஃபிட் 326 crore, அதாவது 25.1% க்ரோ ஆயிருக்கு. ரெவன்யூவை விட கிராஸ் ப்ராஃபிட் வேகமா வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். இந்த குவார்டர்ல ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 126 crore, அதாவது நெட் ப்ராஃபிட்ல வந்த ஏர்னிங்ஸ்ல 89% கேஷா கன்வெர்ட் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். ஸ்கிரீனர் வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். டானா பிளாட்ஃபார்ம்ஸ் 13.68% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 637 per ஷேர்னு. புக் வேல்யூ 188. ஸ்டாக்கோட PE 15.9, இண்டஸ்ட்ரியல் PE 33.3. Return on capital employed 26.3%, return on equity 21.4%, dividend 1.89% தராங்க. 52 week high 766, 52 week low 336. Debt to equity 0.02, debt to 52.7 crore. Promoter கிட்ட 46.2% holding இருக்கு, pledging எதுவும் இல்ல. Earnings per share 40.2. 6 மாசத்துல 16.8% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஆனா ஒரு வருஷத்துல -17.2% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. Price to book value 3.39, current ratio 2.28, net profit margin last year and preceding year கம்பேர் பண்ணும்போது, அதாவது இதுக்கும் முதல் வருஷம் கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு லாஸ்ட் இயர். லேட்டஸ்ட் குவார்டர் அதுக்கும் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது லேட்டஸ்ட் குவார்டர்ல 11.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 477 crore வச்சிருக்காங்க. இன்னைக்கு நிப்டி 50ல டாப் கெய்னர்னு யாருன்னு பார்த்தா ஜொமேட்டோ தான், அதாவது எட்டர்னல். ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா கம்பெனியோட Q1 ப்ராஃபிட் அனலிஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனை மிஸ் பண்ணிருக்கு. ஆனா இன்னைக்கு ஸ்டாக் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன்னு சிம்பிளா பார்க்கலாம். எட்டர்னல் Q1 ஃபினான்ஷியல் இயர் 27ல 20,211 crore ரெவென்யூ கொடுத்திருக்காங்க. இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்ப 182% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மிகப்பெரிய growth எதுலேருந்து தெரியுமா வந்திருக்கு? பிளிங்கிட்டோட குயிக் காமர்ஸ் பிசினஸ்ல இருந்து வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் 92 crore கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் பாசிட்டிவா இருந்தாலும் மார்க்கெட் எதிர்பார்த்ததை, அதாவது மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணல, மிஸ் பண்ணிருக்கு. நிறைய பேர் இந்த குவார்டரை விட கம்பெனியோட ஃபியூச்சர் growth ஸ்டோரியை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் ஷார்ட் டேர்ம்ல வீக்கா இருக்கலாம், ஆனால் பிஸ்னஸ் growth ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மெயினா பிளிங்கிட் தான் இதுல கேம் சேஞ்சரே. குயிக் காமர்ஸ் பிசினஸ் தொடர்ந்து வேகமா வளர்ந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த குயிக் காமர்ஸ் ஆர்டர் மட்டும் இதுல ஆர்டரோட வேல்யூ 86% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 200 நியூ பிளிங்கிட் ஸ்டோர்ஸை ஓபன் செஞ்சிருக்காங்க. இப்போதைக்கு 2443 ஸ்டோர்ஸ் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பிளிங்கிட்டோட ப்ராஃபிட்டபிலிட்டி தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இன்வெஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் சிக்னல்னு சொல்லலாம். ஃபுட் டெலிவரி பிசினஸ் 37% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்டேபிளா இருக்கு ஃபுட் டெலிவரி பிசினஸ். ஜொமேட்டோ எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது எட்டர்னல் கரண்ட் பிரைஸ் 295 per ஷேர். இன்னைக்கு 4.18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 52 வீக் ஹை 368, 52 வீக் லோ 213. ஸ்டாக்கோட PE 658, இண்டஸ்ட்ரியல் PE 52.8. Return on capital employed 2.97%, return on equity 1.19%, book value 32.1, dividend தரதே இல்லை. Debt to equity 0.15, debt 4,592 crore, earnings per share 0.45. Promoter கிட்ட 0% holding, pledging 0%. 6 மாசத்துல ரிட்டர்ன் 9.93% பாசிட்டிவ்ல கொடுத்திருக்கு. ஒரு வருஷத்துல நெகட்டிவ்ல கொடுத்திருக்கு 5.84%. Price to book value 9.23, current ratio 2.77, net profit margin last year 0.67%, net profit margin அதுக்கு preceding year 2.14%. அப்ப லாஸ்ட் இயர் கம்மியா இருக்கு. லேட்டஸ்ட் குவார்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது லேட்டஸ்ட் குவார்டர்லயும் கம்மியா இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மைனஸ்ல இருக்கு 1114 crore. இன்னைக்கு சில்வர் மார்க்கெட்ல முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இந்தியாவுடைய சில்வர் இம்போர்ட் திடீர்னு குறைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த லைசன்ஸ் தான்.
என்ன நடந்தது முன்னாடி? பேங்க்ஸா இருக்கட்டும், இம்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே சில்வரை ஈஸியா இம்போர்ட் செய்ய முடிஞ்சது. ஆனா இப்ப அந்த லைசென்ஸ் இல்லாம யாருமே இம்போர்ட் செய்ய முடியாது. ஸோ அதனால பல பேங்க்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ் யாருமே இன்னும் அந்த லைசென்ஸை வாங்கல. இதனால என்ன இம்பேக்ட்? சிம்பிளா சொல்லணும்னா சப்ளை குறைஞ்சிருக்கு. பட் ஆனா டிமாண்ட் ஒன்றும் அப்படியே தான் இருக்கு. இந்தியாவில் சில்வருக்கு ஜுவல்லரி, காயின், சில்வர் ஆர்டிகல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் சில்வர் இண்டஸ்ட்ரியில தொடர்ந்து டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு. சில்வர் வாங்குறவங்க இன்டர்நேஷனல் பிரைஸை விட அதிகமா கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த நிலை தான் இப்ப இருக்கு. கவர்மெண்ட் ஏன் இந்த ரூலை கொண்டு வந்தது? தேவையில்லாத இம்போர்ட்ஸை குறைக்கணும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை பாதுகாக்கணும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை பாதுகாப்பது, அதுக்கப்புறம் இம்போர்ட்டை கட்டுப்படுத்துறது. இதுக்காக தான் இந்த ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. இன்வெஸ்டரா நம்ம என்ன கவனிக்கணும்? இப்போதைக்கு ஃபெஸ்டிவல் சீசன் அண்ட் வெட்டிங் சீசன் அப்கமிங் மந்த்ஸ்ல வரப்போகுது. அதே நேரத்துல சில்வர் டிமாண்டும் அதிகரிக்கும். லைசன்ஸ் அப்ரூவல் வேகமா வரலன்னா சில்வரோட சப்ளை மேலும் குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால சில்வர் பிரைஸ், அதோட பிரீமியம் ரெண்டுமே உயர வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் இப்ப எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். என்எஸ்சி வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். நிப்டி 50 0.17% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிப்டி நெக்ஸ்ட் 50 0.21% கிரீன். நிப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.34% ரெட். நிப்டி பேங்க் 0.68% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் டேட்டாக்கு போய் இப்ப கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்க்கலாம். நிப்டி 50ல ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். எட்டர்னல் 3.39% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி ரீசன் என்னன்னு சொல்லிட்டோம். பஜாஜ் ஆட்டோ எஸ்டர்டே இன்க்ரீஸ் ஆனதை தொடர்ந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2.44% ஒரு ரிசல்ட் காரணமா. M&M 1.91% green, HM Motor 1.57% green, Kotak Bank 1.22% green. இதுக்கு அடுத்தது பஜாஜ் ஃபின்சர்வ், ஹிண்டால்கோ, SBI லைஃப், HCL Tech, டாடா கன்சியூமர், ITC, TCS, Hindustan Unilever, Max Health, ONGC, Trent, L&T Power Grid and Tech Mahindra கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்ப லாசர் யாருன்னு பார்த்தலாம், டாக்டர் ரெட்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் மார்னிங் வீடியோலயே ரிசல்ட் நல்லா கொடுக்கலன்னு சொல்லி. ஸோ அதோட விளைவா இன்னைக்கு இறங்கி இருக்கு. டாப் லாசர்ல இருக்கு 2.35% டவுன். அதுக்கு அடுத்ததான் நெஸ்லே இந்தியா 1.98% டவுன், அதானி என்டர்பிரைசஸ் 1.24% டவுன், HDFC பேங்க், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், டாடா ஸ்டீல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஏஷியன் பெயிண்ட், பஜாஜ் ஃபினான்ஸ், பாரதி ஏர்டெல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், கோல் இந்தியா, NTPC, ஆக்சிஸ் பேங்க், சிப்லா, இண்டிகோ, BL, டைட்டன், ICICI பேங்க் இவங்கெல்லாம் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்ப பேங்க் நிப்டில யார் லாசர்னு பார்த்தலாம். டாப் லாசர் இண்டஸ்இண்ட் பேங்க் 5.59% டவுன், யூனியன் பேங்க் 1.08% டவுன், HDFC பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, AU பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க், எஸ் பேங்க், ICICI அண்ட் PNB இவங்கெல்லாம் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தா கொட்டாக் பேங்க் 1.22% கிரீன், கனரா பேங்க் 0.06% கிரீன், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 0.04% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் ஆன நிப்டி 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் எல்லாமே ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிப்டி மைக்ரோ கேப் 250 மட்டும் கிரீன்ல ட்ரேட் ஆகுது 0.13% கிரீன். மித்த எல்லாமே டவுன். செக்டார் வைஸ் பார்த்தோம்னா நிப்டி ஆட்டோ 1.34% கிரீன், நிப்டி FMCG 0.07% கிரீன், நிப்டி IT 0.27% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிப்டி மீடியா 0.64% கிரீன், நிப்டி மெட்டல் 0.03% ரெட். Pharma down, PSU Bank down, Private Bank, Reality, Healthcare Index, Consumer Durables, Oil and Gas, Mid Small Healthcare. So எல்லாமே இன்னைக்கு டவுன். நிப்டி கெமிக்கல் 0.69% டவுன், நிப்டி REITs and Realty 0.22% டவுன், நிப்டி சிமெண்ட் 0.30% டவுன். ஸோ நிப்டி மீடியா, நிப்டி ஆட்டோ அண்ட் நிப்டி FMCG இவங்க 3 பேரும் மட்டும்தான் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க இண்டெக்ஸ்ல. BSEல சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 0.19% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. US டாலருக்கு நிகரான இந்தியன் ருபி இன்னைக்கு 96.54. ஸோ நம்ம ருபி இன்னும் வீக்கா தான் ஆயிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர் பார்த்துடலாம். $96.01 பெர் பேரல் இன்னைக்கு மட்டும் மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. FAI அண்ட் DAI டேட்டா பார்த்துடலாம். NSE வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். DAI எஸ்டர்டே செல்லர்ஸா இருக்காங்க 387.04 crores. FAIயும் நெட் செல்லர்ஸா இருக்காங்க 942.85 crores. கோல்ட் ரேட் அண்ட் சில்வர் ரேட் பார்த்தலாம். கோல்ட் ரேட் இன் இந்தியா
23rd July இன்னைக்கு 24 karat gold per gramக்கு yesterday கம்பேர் பண்றப்ப 77 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு 14,728. 22 karat gold per gramக்கு 70 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு 13,500. 18 karat gold per gramக்கு 58 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு 11,046. அதே சில்வர் ரேட் பார்த்துடலாம். சில்வர் ரேட் பெர் கிராமுக்கு 240. ஸோ எஸ்டர்டேவும் 240 தான், இன்னைக்கும் 240 தான் மெயின்டைன் ஆகுது. ட்ரேடிங் வியூல நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் 15 மினிட்ஸ் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. எங்க சப்போர்ட் எடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 56,646.95ல சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ 56,699.60ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் 56,932.95 வரைக்கும் போயிருக்கு. இப்போ நிஃப்டி 50 பார்த்துடலாம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இன்னைக்கு இதுவும் டவுன்ல தான், கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. 23,876.55ல சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 23,988.65ல ரெசிஸ்டன்ஸ். இப்போ 23,950.40ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.